Hello my dear students, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஷைன்சர். நானும் இங்க நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு கிளாஸ் 8ல half yearlyக்காக ஒரு சூப்பர் டாபிக் தெளிவா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ரிப்பீட்டட் PYQல வச்சு சூப்பரா பண்ண போறோம். ஓகே? சோ உங்களுக்கு நாங்க எப்படி டிசைன் பண்ணிக்கோனா previous year question papers எடுத்து இம்பார்ட்டன்ட்டா ரிப்பீட் ஆய क्वेश्चंस எல்லாம் பார்த்து அதில இருந்து chosen questions எடுத்து we are going to do it now. Fine. சோ இந்த ஒரு PDF நீங்க ஆக்சஸ் பண்ண நினைச்சீங்கன்னா it is for free. நீங்க என்ன பண்ணனும், இந்த QR கோட மட்டும் ஸ்கேன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த PDF ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ क्वेश्चन பாத்துருவோமா? ஓகே, நம்ம எல்லாமே பார்க்க போறோம்டா. 1 mark ஷார்ட் ஆன்சர், பிரீஃப் ஆன்சர் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரி, ஆரம்பிப்போமா? யா. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. In the absence of oxygen, glucose is broken down into. அப்ப குளுக்கோஸ்ங்கிற பொருள் வந்து ஆக்சிஜன் இருக்குன்னா ஒரு வகையா உடையும், அது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஆக்சிஜன் இல்லன்னா அந்த குளுக்கோஸ் என்னவா உடையும்? ஆப்வியஸா லாக்டிக் ஆசிடா உடையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 1 மார்க் தெரியுதுன்னா என் கூட சேர்ந்து அடுத்த 1 மார்க்ஸ் அப்படியே சொல்லுங்க, அப்படியே மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க. ஓகே, சோ தெரியாத 1 மார்க்ஸ் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சதை ரிவிஷன் பண்ணலாம். ஓகே ஃபைன். அடுத்த क्वेश्चन. Maintenance of constant internal environment of the body is known as. அதாவது என் பாடிக்குள்ள எப்பவுமே கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணும். இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா என் பாடியால தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப அதை மெயின்டைன் பண்ற அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம்னா ஹோமியோஸ்டாசிஸ். ஓகே, ஹோமியோஸ்டாசிஸ். அது என் பாடிக்குள்ள எப்பவுமே ஒரு விஷயம் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும், நல்லபடியா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கிறது ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவோம். அடுத்த क्वेश्चन. The dash cells are specialized cells that can be transformed into any kind of cell. ஒரு செல்லால வேற மாதிரி எந்த செல்லாலும் மாற முடியும். இப்ப நர்வ் எடுத்தீங்கன்னா நர்வ் செல் நர்வா தான் மாற முடியும், ஹார்ட் எடுத்தீங்கன்னா ஹார்ட் செல்ல தான் மாற முடியும், போன் எடுத்தீங்கன்னா போனா தான் மாற முடியும். ஆனா ஸ்டெம் செல்ல எடுத்தா மட்டும்தான் இது எல்லாத்தாலையும் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம பிறக்கும் போது நமக்கு வந்து பேசிக் ஒரு செல் இருக்கும், அந்த செல் இருந்து எல்லாமே வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செல் தான் இந்த ஸ்டெம் செல். சோ இந்த ஸ்டெம் செல்லால பல வகையா செல்ஸா மாற முடியும், பல வகை ஸ்ட்ரக்சர்ஸா மாற முடியும். ஓகே, காட் இட். அடுத்து, dash is tough and thick white sheet that protects the inner parts of the eye. Very important. White sheet தான் நமக்கு தெரியும், it should be sclera. Okay, so scleraங்கிற அந்த white sheet தான் நம்ம ஐஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது white part, that is the sclera. Clear? The process of air passing in and out of the lung is called. ரொம்ப ஈஸி. யோசிச்சு பாருங்க, நான் பேசும்போது சரி பேசாம இருக்கும்போது சரி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா some movement is happening. என்ன நடக்குது? அப்படியே மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியே வருது. அப்ப இந்த ப்ராசஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்? ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா பிரீத்திங். கரெக்ட் பாருங்க. அப்ப பிரீத்திங் குள்ள வர்றதா இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, ஹைலி ரிப்பீட்டட். நான் அதை டீடைலா சொல்லி கொடுத்தேன். சரியா? ஓகே, அடுத்து பாப்போமா? யா, இப்போ நம்ம 1 மார்க்ஸ் பார்த்தாச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. 1 மார்க்ஸ் தெரியாதவங்க நோ ப்ராப்ளம், ரிவிஷன் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். சரியா? அடுத்து பாப்போமா? Draw the structure of human eye and label its parts. It is also highly repeated questions. பல டைம் கேட்ட questions. பாத்துறோமா? இதான் டயக்ராம். சோ உங்களுக்கு இதோட 3D பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, எப்படி ஆக்சுவலி இருக்கு எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம உங்க சேனல்ல வந்து QOD சீரீஸ்ல, அதாவது क्वेश्चन ஆஃப் டே வீடியோஸ் பக்கத்துல QOD வரும். அப்ப அந்த QODல எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ வித் லேபிள் அண்ட் 3D போட்டிருப்பேன். சோ நீ அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். எப்படி தெரியுமா? சேனலுக்குள்ள போயிருங்கடா, சேனலுக்குள்ள போனீங்கன்னா ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்லாம் வரும், பிளேலிஸ்ட்லாம் வரும். அதுல வீடியோஸ் பக்கம் போயிருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிருந்தீங்கன்னா நான் அப்படி நின்றுப்பேன் ஒரு போட்டோல. சரியா? அப்ப அதுல வந்து ஹெட்டிங் என்ன இருக்கும்? Draw the structure of human eye, label and its parts with 3D image இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆயிடும். சோ கண்டிப்பா பாத்துருங்க. ஓகே ஃபைன். நம்ம இங்க வந்து டயக்ராம் பாத்துறோம். ஓகே பாருங்க. சோ இத டயக்ராம்டா. சோ பேசிக்கா நம்ம வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம்டா. நீங்க பார்ட்ஸ் வரையலனா அவுட், மார்க் கண்டிப்பா வர. சோ பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்துறோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், we'll going to mention இங்க ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லேயர் இருக்கு, அது வந்து கார்னியான்னு சொல்லுவோம். ஓகே, நான் டயக்ராம் கட்டிருப்பேன். வெளிய ஒரு பம்ப் மாதிரி இருக்கும், அது பேர் தான் கார்னியா. சோ கார்னியா இருக்கு. அப்புறம் அப்படியே பாருங்க, ஒயிட் கலர்ல தெரியுதா உங்களுக்கு? இது ஸ்க்லெரா. ஓகே, நம்ம ஒயிட் ஷீட் தெரியுதா? அது பேர் தான் ஸ்க்லெரான்னு சொல்லுவோம். அப்படியே உள்ள போயிட்டா ஒரு மாதிரி பிக்மெண்ட் இருக்கும். இப்ப எனக்கு வந்து பிரவுன் கலர் இருக்கு, அப்ப அது ஐரிஸ். அப்ப அந்த ஐரிஸ்க்கு நடுவுல இருக்கிறது பியூப்பிள். அவ்வளவுதான். இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் கார்னியா வரும், அப்புறம் ஸ்க்லீரா வரும், அப்புறம் அப்படியே ஐரிஸ் வரும், அப்புறம் பியூப்பிள் வரும், அது பக்கத்துல லென்ஸ் வந்துரும். சோ யூ ஹேவ் டு மார்க் லைக் திஸ். நீங்க பார்ட்ஸ் மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணுங்க. சரியா? 1 2 3 4 5. ஃபைன். அண்ட் அங்க லென்ஸ் பக்கத்துல வர்றது ஒண்ணுதான் இந்த 6வது கான்ஜெக்டிவ். அது வந்து ஒரு லைட் டிரான்ஸ்பரண்ட் லேயர், அது நம்ம பாத்துருவோம். சரியா? அதுக்கப்புறம் பேசிக்கா நம்ம ஈஸியா ஃபில் பண்ணிடலாம்டா. 2 ஹியூமர்ஸ் இருக்கு,
இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் இதுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த இடம் பேரு ஒரு ரெட்டினான்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் இங்க ஆப்டிக் நர்வ், அப்புறம் இது பேசிக். இதெல்லாம் ஈஸியா மார்க் பண்ணிடலாம். சோ இதற்கான ஃபங்க்ஷன்ஸ் இப்ப பாத்துருவோமா? கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஃபங்க்ஷன் பாத்துருவோமா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ளெரா. ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண பார்ட் கார்னியா. நம்ம இங்க எல்லாம் ஸ்க்ளெரா பாத்துறோம். ஓகே, சோ இட்ஸ் a tough and thick white sheet that protects the inner parts of the eye. அவ்வளவுதான். இதுதான் 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ இந்த white கலர் இருக்க ஷீட் என்ன பண்ணுது? ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ known as the white of the eye. கிளியர்? அது கன்ஜெக்டிவா பார்த்தோமா, அங்க ஒரு லேயர் பார்த்தோமா, அது இந்த டீடைல் பாப்போம் பாருங்க. இட் இஸ் a thin transparent membrane, transparent glass மாதிரி இருக்கும். That spread across the sclera. Sclera இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அந்த டயகிராம்ல பார்த்து பாருங்க, இங்க இருக்கு. சரி பாத்தீங்களா? ஸ்க்ளெரா இருந்து அப்படிங்க வருது, தெரியுதா? Okay, it keeps the eyes moist and clear by secreting small amounts of mucus and tears. நம்ம ஐஸ் ட்ரை ஆகக்கூடாதுடா. ஐஸ் ட்ரை ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ. ஓகே, நம்ம கண்ணுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த மாய்ஸ்ட் நேச்சர், அந்த ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். அப்ப அதை கொடுக்கறது யாருன்னா கன்ஜெக்டிவா. கண்ணு ட்ரை ஐஸ் நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நம்ம கண்ணுக்கு விஷன் பாதிக்கப்படும். ஸோ ட்ரை ஐஸ்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். அதனால என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஊத்திட்டே இருப்பாங்க. ஓகே, பட் ட்ரை ஐஸ் வராம பாத்துக்கணும். ஓகே, அது பாத்துக்கிறது இங்க கன்ஜெக்டிவா. அடுத்து கார்னியா பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண பட்டு இப்போ வந்து பாருங்க. இது டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் மெம்பரேன் தட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த பியூப்பிள் அண்ட் ஐரிஸ். அப்போ வெளியே வரக்கூடிய பம்ப், அவ்வளவுதான். இந்த மெயின் ரோல் ஆஃப் தி கார்னியா இஸ் டு ரிஃப்ராக்ட் தி லைட் என்டர்ஸ் தி ஐ. இந்த ஐங்கிற பிரைமரி ரோல் என்ன தெரியுமாடா? நம்ம பாக்குறத நம்ம கண்ணுல எடுத்து அது கண்ணு வழியே மூளைக்கு போறது. அப்போ அந்த லைட்டை வந்து யார் கேப்சர் பண்றா? ஃபர்ஸ்ட் கார்னியா. கார்னியா கேப்சர் பண்ணி நேரா ரெட்டினாக்கு அனுப்பி, ரெட்டினாக்கு முன்னாடி எங்க அனுப்பும்? பியூப்பிளுக்கு, ஐரிஸ்க்கு அனுப்பி, அப்புறம் அங்கூர் லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸுக்கு அனுப்பி, அப்புறம் ரெட்டினாக்கு அனுப்பி, அப்புறம் மூளைக்கு அனுப்பும். அப்படியே பாஸ் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் எங்க வருது? கார்னியாக்கு வருது. கார்னியா என்ன பண்ணும்? லைட் அப்படியே பிடிச்சி அப்படியே உள்ள அனுப்பிடும். ஓகே, அடுத்து பாருங்க ஐரிஸ். இப்ப அடுத்து ஐரிஸ்க்கு போயிடும். இட் இஸ் a pigmented layer of tissues. பாத்தீங்களா? பிரவுன் பேக்ல இருக்கும். மேக்கப் ஆஃப் த கலர் போர்ஷன் ஆஃப் த ஐ, தட் இஸ் a colored portion. சில பேருக்கு ப்ளூ இருக்கும், சில பேருக்கு ஒரு கண்ணுல ப்ளூ, ஒரு கண்ணுல கிரீன் இருக்கும், சில பேருக்கு ஒரு கண்ணுல ப்ளூ பிரவுன். இந்த மாதிரி இருக்கு. இதுலக்கு இருக்கு கிரே பிரவுன் ரெண்டுமே இருக்கக்கூடிய எனக்கு ஒருத்தர் தெரியும். So it happens actually. There is not lens or it is true actually. Its primary function is to control the size of the pupil depending on the amount of light entering. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? நல்லா பாருங்க. இப்ப எனக்கு வந்து இங்க நல்ல லைட் இருக்கு, நல்ல லைட் இருக்கு. சரியா? லைட்டுக்கு நான் பாக்குறேன். இது லைட்ல ஆஃப் பண்ணிட்டு என்ன தெரியுமா? எனக்கு என் கண்ணு லைட் தேடும், கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்ப நல்லா ஓபன் ஆகும். ஓபன் ஆகும்போது லைட் எவ்வளவு லைட் உள்ள வர முடியும் அவ்வளவு லைட் வர்றதுக்காக கண்ணு ஓபன் ஆகும். இப்போ ஓகே, இப்போ வந்து இருட்டான ரூம்ல இருக்கு. இருட்டான ரூம்ல திடீர்னு நீங்க உள்ள போயிட்டு லைட் போடுறீங்க, கண்ணு இப்படி பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய லைட் உள்ள வர ஆரம்பிக்கும். உள்ள வரும்போது நம்ம கண்ணு தாங்க, எனக்கு இவ்வளவு லைட் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா வந்தா போதுன்னு சொல்லிட்டு இந்த பிக்மெண்ட், இந்த ஐரிஸ் என்ன பண்ணும்? அப்படியே ஓபன் க்ளோஸ் ஆகும். ஓகே, அப்ப நிறைய லைட் இருக்குன்னா க்ளோஸ் ஆயிரும், லைட் வேணும்னா ஓபன் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். அதான் மீன் பண்றாங்க. ஓகே, சோ அந்த ஐரிஸ்க்கு உள்ள போற லைட் தான் பியூப்பிள் வழியா போகும். ஓகே, அப்ப ஐரிஸ் என்ன பண்ணும்? இட் டிபெண்ட்ஸ். இட் இஸ் லைக் லைட் பேஸ் பண்ணி தான் அது ஓபன் க்ளோஸ் நடக்கும். ஃபைன், பீப்புள் பாருங்க. the smallest opening located at the middle of the iris allows light to come in. ஓகே, ஒரு கேட் மாதிரி இருக்கும்டா. சரி, அந்த கேட் தான் இந்த ஐரிஸ். ஓகே, அப்ப இந்த ஐரிஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா லைட் போறது கம்மியாகும், ஓபன் ஆயிடுச்சுன்னா லைட் போறது ஜாஸ்தி ஆகும். அப்ப அது ஓபன் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் இன்னொரு கேட் இருக்கும், அது எப்பவும் ஓபன்ல தான் இருக்கும். யார் அது? பீப்புள். அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். லென்ஸ் பாருங்க. டிரான்ஸ்பரண்ட் பைகான்வெக்ஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். எஸ், நம்ம லென்ஸ் அடுத்த ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். எப்படி கார்னியா வந்து இந்த லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணி உள்ள இழுக்குதோ, அப்புறம் ஐரிஸ் அதை அலோவ் பண்ணி, பியூப்பிள் அதை அலோவ் பண்ணி, திருப்பி நேரம் லென்ஸுக்கு வரும். அப்புறம் அந்த லென்ஸ் என்ன பண்ணும்? அந்த இமேஜ் எல்லாம் மாத்தி ரெட்டினாக்கு அனுப்பி அப்புறம் மேல கொண்டு போகும். சரியா? It works with the cornea to refract light and focus image onto the retina. அப்ப ரெட்டினாக்கு அனுப்புறது யாரு? லென்ஸ். அவ்வளவுதான்டா. It is a layer present at the back of the eye where all the images are formed. அப்ப ரெட்டினால தான் எல்லா இமேஜஸும் ஃபார்ம் ஆகுது. Converts light rays into neural impulses and sends them to brain through the optic nerve. அப்ப அந்த ரெட்டினால உருவாகுற மெசேஜ் ஆர் ரெட்டினால உருவாகுற அந்த போட்டோ ஆர் அந்த இமேஜ் எப்படி பிரெயினுக்கு போகும்? ஆப்டிக் நர்வ் வழியா பிரெயினுக்கு போகும். அப்பதான் பிரெயினுக்கு, ஓ நான் பார்த்துட்டு இருக்கிறது லைட்டு, நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேனு, நான் பார்த்துட்டு இருக்கிற சிஸ்டம், எனக்கு மண்டைக்கு அழகா போகும் இன்ஃபர்மேஷன். சரியா? Fine. So பாருங்க, located behind the retina, a bundle of nerve fibers whose primary job is to carry nerve impulses from the retina to the brain. Aqueous humor. அப்ப நம்ம பார்த்து ரெண்டு ஹியூமர்னாலே ஃப்ளூயிட்ரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ளூயிட். ஓகே, அப்ப நமக்கு ரெண்டு ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அக்வஸ், இன்னொன்னு விட்ரியஸ். ஒன்னு வந்து அக்வஸ், இன்னொன்னு விட்ரியஸ். இப்ப அக்வஸ் பாத்துருவோமா? a clear watery fluid in the space between the cornea and lens. நல்லா யோசிச்சு பாருங்க. கார்னியா இருக்கு, ரெட்டினா பியூப்பிள் லென்ஸ் இருக்கு. கார்னியாக்கும் லென்ஸுக்கும் நடுவுல வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் தான் இந்த அக்வஸ். இதுவும் அதுதான் பண்ணும், நரிஷ்மெண்ட் பண்ணும். ஓகே,
லென்ஸுக்கும் கார்னியாக்கும் தேவையான நரிஷ்மெண்ட் மேபி அந்த மாய்ஸ்ட் கண்டிஷன் ஆக்கலாம், நியூட்ரியன்ஸ் ஆக்கலாம், அதெல்லாம் கொடுத்து அழகா நரிஷ் பண்ணும். Vitreous humor on the other hand என்ன பண்ணுது? A transparent gel-like substance filling the interior of the eyeball between lens and retina. அப்போ இந்த லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுவுல இப்ப நான் ஃபர்ஸ்ட் கார்னியாக்கும் லென்ஸுக்கும் aqueous humor, லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் vitreous humor. அப்ப அது ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். helps maintain the shape of the eyeball, contributes to light refraction before it reaches the retina. Okay, so light refract பண்றதும் சரி, அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்றது jelly-like substance. Okay, அடுத்த கேஸ் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Fine. So another important question, explain osmosis with an example. இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின். ஹைப்போ ஹைப்பர் ஐசோட கூட மறக்கவே மாட்டீங்க, ஆனா ஹைப்போ ஹைப்பர் மறந்துட்டே இருப்பீங்க. கரெக்டா எதை பேஸ் பண்ணி எப்படி எழுதுறது என்னமோ எழுதி வச்சிருப்பானுங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணும் கூட டீச்சர்ஸ் எல்லாம் அழுவாங்க, சார் என்ன எழுதிருக்கானே புரியல சார் அப்படிங்குவாங்க. மை கொலீக்ஸ் நாட் ஓகே டெல் பிகாஸ் ஹைப்பர் டோனிக்னு ஒண்ணு நினைச்சிருப்பான், அவன் எழுதுனது நமக்கு கன்வே ஆகாது, நமக்கு புரியவே புரியாது. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க தவிர நீங்க என்ன எழுதிங்கிறது அது ரொம்ப முக்கியம். What you write is very important than what you know. கரெக்டா நீங்க புரிஞ்சுட்டீங்க, கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, ஆனா எழுத தெரியலன்னு நீங்க மார்க் வராது. So you will have to convey what you want to convey. அப்ப நம்ம பாத்துருவோமா? So explain osmosis in example. Osmosis is the movement of solvent particles across a semi-permeable membrane from a dilute solution into a concentrated solution. ஒண்ணுமே புரியல சார், ஒரே டயக்ராம் ஈஸியா முடிச்சிடலாம். பாருங்க சும்மா பேஸ் கிராஃபா வரதா போந்தா இதுக்கெல்லாம். ஓகே சும்மா வரேன் சரியா. இது வந்து ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன். அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது, எது தேவையோ அதை மட்டும் அலோவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அலோவ் ஒரு ஐடி கார்டை நம்ம கொடுத்தா உள்ள வர முடியாது, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மெம்பரேன் இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் சரியா. இந்த பக்கம் ஒரு சொல்யூஷன் இருக்கு, அப்ப சொல்யூஷன் 1, இந்த பக்கம் இன்னொரு சொல்யூஷன் இருக்கு, சொல்யூஷன் 2. இப்ப நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ் என்னன்னா, சொல்யூட்னா என்ன, சால்வென்ட்னா என்ன. சால்வென்ட்னா என்ன, ஒரு பொருளை வந்து கரைக்கக்கூடியது. கரெக்டா, இப்ப தண்ணிங்கிறது யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்லுவோம், தண்ணிங்கிறது சால்வெண்ட், ஒரு பொருளை கரைக்கக்கூடியது. அப்போ சொல்யூட்னா என்ன, கரையக்கூடியது. ஓகே, நான் வந்து சின்ன சின்ன சொல்யூட்ஸ் சொல்றேன், சின்ன சின்ன சால்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, சுகர் எடுக்கிறேன், அது தண்ணி எடுக்கிறேன். அப்ப அந்த சுகர் வந்து கரைஞ்சிரும், அப்ப சுகர் தான் சொல்யூட். யார் கரைக்கிறா, தண்ணி, அப்ப தண்ணி தான் சால்வெண்ட். அப்ப சுகரும் தண்ணியும் சேர்ந்தது சொல்யூஷன். புரிஞ்சுதா? இப்ப நல்லா கவனிங்கடா, சால்வெண்ட் மட்டும் தான் என்னைக்கும் மூவ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்யூட் மூவ் ஆகாது. புரிஞ்சுதோ? ஈஸியா இருக்கு. அதாவது இப்போ அந்த சக்கரை தண்ணியில சக்கரை வந்து கரைஞ்சிரும், ஒரு சக்கரை வந்து நிக்கும், ஆனா மூவ்மெண்ட் யார் பண்ணும், அந்த தண்ணி தான் பண்ணும், சால்வெண்ட் தான் பண்ணும். அதை மட்டும் மண்டியில் எடுத்துக்கோங்க சரியா. அப்ப சால்வெண்ட் எப்படி சார் மூவ் கேட்டா, அடிப்படையா ஹைப் லைக் பேசிக்கா என்ன தெரியுமா பண்ணும், இந்த இது வந்து 2 செல்ரா, இது ஒரு செல் வச்சுப்போம் சரியா. ஓகே, இந்த செல் ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன். அப்ப இந்த 2 செல் நான் மெயின்டைன் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும், அது என்னோட எய்மே. இத ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதா என்னோட பிரைமரி எய்மே. அப்போ இந்த இடத்துல சொல்யூஷனுக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்குங்கிறாங்க. வாட் யூ மீன் பை கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்? நல்லா யோசிங்கடா. கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா இந்த இடத்துல சொல்யூட் ஜாஸ்தியா இருக்கு, நல்லா மட்டும் எழுதிக்கோங்க. கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா இந்த இடத்துல சொல்யூட் ஜாஸ்தியா இருக்கு. லெஸ் கான்சென்ட்ரேட்டட்னா தண்ணி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் யார பேஸ் பண்ணி சொல்றாங்க, அந்த சொல்யூட்டை பேஸ் பண்ணி சொல்றாங்க. இப்ப சக்கரை தண்ணியில ஒரு 100 ml தண்ணியில நான் வந்து ஒரு 100 கிராம் சுகர் போடுறேன், அதே 100 ml தண்ணியில நான் ஒரு 500 கிராம் சுகர் போடுறேன். அப்ப எது கான்சென்ட்ரேட்டட்? எங்க நான் 500 கிராம் போட்டனோ அதுதான் கான்சென்ட்ரேட்டட். ஓகே, அப்ப இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல தண்ணி கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா? கம்மியா இருக்கும், which means solvent is less. எது ஜாஸ்தியா இருக்கும்? சொல்யூட் ஜாஸ்தியா இருக்கும். இதையே மண்டையில் எடுத்துக்கோங்க, ஈஸியா படிப்போமா? ரெடியா இருக்கா? அப்ப நல்லா பாருங்களா, இந்த இடத்துல ஹைலி கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கணும், சால்வெண்டா சொல்லிட்டாங்கிறது. இது வந்து லெஸ் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்ப இப்படி இருக்கும்போது இதை நான் பேலன்ஸ் பண்ணும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணும்? என்னால சொல்யூட்டை மூவ் பண்ண முடியாது, சக்கரை அளவு கம்மி பண்ண முடியாது, ஜாஸ்தி பண்ண முடியாது, தண்ணி அளவு ஜாஸ்தியும் கம்மி பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல 500 கிராம், இப்ப 100 கிராம் சுகர் 100 ml, 500 கிராம் சுகர் 100 ml. அப்ப என்ன பண்ணலாம், அழகா இதோட கான்சென்ட்ரேஷனை கம்மி பண்றதுக்கு இங்க இருக்கிற தண்ணி கொஞ்சம் அனுப்பிடுவேன். ஓகே, புரியுதா? நல்லா கவனிக்க, தெளிவா சொல்ல கேளுங்க. இங்க வந்து எனக்கு தெரியுமா, 100 கிராம் சுகர் 100 ml தண்ணி. ஓகே, இதுதான் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். இதுல வந்து
we have okay, we will not go for concentrated term. அதை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்க, ஈஸியா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாது, அதுல விட்டுருங்க. இப்போ இது மட்டும் கவனிங்க. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி நான் வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 100 கிராம் சுகர் இருக்கு, 100 ml தண்ணி இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு 500 ml தண்ணி இருக்கு, இங்க வந்து ஒரு ஓகே, இங்க 100 ml தண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே 100 ml தண்ணி, இங்க 100 கிராம் இருக்கு, இங்க 500 கிராம் சுகர் இருக்கு. ஓகே, சுகர் மட்டும் மாத்திருக்கோம். அப்ப இங்க கான்சென்ட்ரேட் சொல்யூஷன் யாரு? இவன் தான் கான்சென்ட்ரேட் சொல்யூஷன். ஓகே, அப்ப இந்த கான்சென்ட்ரேட் சொல்யூஷன் நம்ம கம்மி பண்ணணும். என்ன பண்ணலாங்கிறது யோசிச்சு நம்ம ஒரு பிளான் பண்றதுதான் இந்த ஆஸ்மோசிஸ் டெக்னிக். சரி, அதை பார்த்து ரொம்ப டீடைல்டா. சோ ஆஸ்மோசிஸ் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்கடா. எனக்கு வந்து 2 இடத்துல மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல எனக்கு மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு அலௌடு பர்சன் யாரு? சால்வெண்ட் மட்டும் தான். அப்ப சால்வெண்ட் என்ன பார்த்தாச்சு, சொல்யூட் என்ன பார்த்தாச்சு, சொல்யூஷன் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆஸ்மோசிஸ்ல வரக்கூடிய 3 கண்டிஷன்ஸ் பார்த்தரலாம். கிளியர்? ரெடி? பாருங்க, இதே தான் நடக்கு பாருங்க. சோ the semi permeable membrane இருந்து from a dilute solution into a concentration solution. ஏன்னா கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் நான் வந்து கம்மி பண்ணணும். அப்ப டைல்யூட்டரா இருந்தது கான்சென்ட்ரேஷனுக்கு போகிறதா இது ஒரு பேசிக் கான்செப்ட். இப்ப பாருங்க, சால்வெண்ட் மூவ்ஸ். நான் சொல்ல சொல்லிட்டு மூவ் பண்ண முடியாது. சால்வெண்ட் மட்டும் தான் மூவ் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. சால்வெண்ட் மட்டும் தான் செமி பெர்மியபிள் மெம்பரேன்லயே போகும். சால்வெண்ட் மூவ்ஸ் டு dilute the concentrated solution and equalize the concentration on both sides of the membrane. இவ்வளவு விஷயம் நல்லா கவனிங்க. சால்வெண்ட் என்ன பண்ணுது, எங்க எங்க போகுது? மூவ்ஸ் டு dilute the concentrated solution. எங்க சொல்யூட் ஜாஸ்தியா இருக்கோ அதை நான் வந்து டைல்யூட் பண்ண போறேன். எப்படி? தண்ணி ஆட் பண்ண போறேன். ஓகே, 100 ml தண்ணியில 100 கிராம் சுகர்ல இருக்கும்போது என்ன பண்ண போறேன்? இன்னும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 300 ml தண்ணியை போட போறேன். அப்ப மொத்தம் 400 to 500 ml தண்ணி ஆயிடுச்சு. ஆனா சுகர் 100 கிராம் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும். சோ எப்பவுமே இந்த சால்வெண்ட் என்ன பண்ணும், நேரா கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு போய் அதை அங்க டைல்யூட் பண்ணி 2 இடத்துலயும் பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும். கிளியர்? இப்ப பாருங்க 3 கண்டிஷன். The movements of liquids in and out of the cell is dependent on the concentration of the solution surrounding it. அப்ப அதோட பேசிஸ் நான் வந்து இப்ப சொல்றேன். இப்ப 100 ml 100 கிராம் சொல்றேன், அதோட பேசிஸ்ல தான் மூவ்மெண்ட் இருக்கும், சும்மா மூவ் ஆகாது. அப்ப அது பேலன்ஸ் பண்ணுவதற்காக அதோட மூவ்மெண்ட் அண்டர்கோ பண்ணும். There are 3 types of situations in which they could vary. Okay, so isotonic, hypotonic and hypertonic இருக்குடா. தமிழ் நல்லா கவனிங்க. இந்த டாபிக் நான் ஏன் உங்களுக்கு வந்து இன்னும் பேசிக்கா இன்னும் தெளிவா கொஞ்சம் டைம் எடுத்து ஏன் சொல்றேன் நல்லா கவனிங்கன்னா, because when we handle this need students or repeated students, அப்ப அவங்களுக்கு வந்து அடிப்படையா இந்த ஹைப்பர் ஹைப்போ ஐசோவோட பேசிக்ஸ் தெரிய மாட்டேங்குது. அவன் வந்து சார் ஹைப்போனா கம்மி, ஹைப்பர்னா ஜாஸ்தி அப்படிதான் சொல்றாங்களே தவிர, ஹைப்போனா ஓகே நமக்கு வந்து வெளியூர் சொல்யூஷன் பேஸ் பண்ணிருக்கு, உள்ளூர் சொல்யூஷன் பேஸ் பண்ணிருக்கு, ஹைப்போ அப்படிதான் ஹைப்பர் அப்படிதாங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் இல்ல. சோ அது வந்து நீங்க கிளியரா புரியணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் டைம் எடுத்து தெளிவா பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகே, நல்லா பாருங்க. ஓகே, ரெடி? இப்ப ஐசோடோனிக். Here the concentration of external and internal solution of the organism is same. அப்ப எப்பவுமே நீங்க எப்ப ஹைப்போ ஹைப்பர் ஐசோ பத்தி பேசினாலும் 2 பொருள் பத்தி பேசணும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ங்கிற 2 விஷயம் பேசணும். நீ ஒரு விஷயம் மட்டும் பேசி இருக்க, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்க, உன் கான்செப்ட் தெரியலன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம்டா. பேசிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ். ஓகே, சோ என்ன அர்த்தம்? உள்ளேயும் முக்கியம், வெளியும் முக்கியம். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்ஸ் பேஸ் பண்ணி தான் நீ இதை படிக்கவே முடியும். சரியா? அப்ப இங்க பாருங்க, இன்டர்னலும் எக்ஸ்டர்னலும் சேமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எவனும் சண்டை போன அவசியம் இல்லை, பேலன்ஸ்டா இருக்கு. அதுதான் ஐசோடோனிக். கிளியர்? The concentration of external, இங்கேயும் 100 ml 100 கிராம், இங்கேயும் 100 ml 100 கிராம். அவ்வளவுதான், சிம்பிள். Got it? Fine. And this is the same. இனி அடுத்து ஹைப்போ பாருங்க. Here the external solution concentration is less compared to the concentration of the internal solution of an organism. இப்போ இந்த ஹைப்போ இன்னும் தெளிவா படிக்கிறதுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்ல பாருங்க. நீ வந்து ஒரு குளத்தை எடுத்துக்கோ. ஓகே ஓகே, இதுல வந்து நிறைய தண்ணி இருக்கு. தண்ணி இதோட சொல்யூஷன் இருக்காங்க. ஓகே, உள்ள வந்து ஒரு ஆர்கானிசம் வச்சிருக்கேன். அவனுக்கும் தண்ணி இருக்கு, அவனுக்கும் சொல்யூஷன் இருக்கு. கிளியர்? சோ நான் அந்த ஆர்கானிசம் தான், எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, எனக்கு ஒரு சொல்யூட் இருக்கு, எனக்கு ஒரு சால்வெண்ட் இருக்கு, எனக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற இடத்துக்கும் அதே சொல்யூஷன் இருக்கு, சால்வெண்ட்டுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அப்ப 2 இடம் வந்துருச்சு. இது இன்டர்னல், அது எக்ஸ்டர்னல். இப்ப புரியுதா? நம்ம அங்க ரெண்டு டைப்பா பார்த்தோம். இங்க ஒரே இதுக்குள்ள நான் இன்டர்னல், அவன் எக்ஸ்டர்னல். அப்ப எனக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் பொறுத்து என்கிட்ட இருந்து கான்சென்ட்ரேஷன் கம்மி பண்ணலாம், இல்ல அவங்கிட்ட இருந்து கான்சென்ட்ரேஷன் கம்மி பண்ணலாம். அப்ப நான் உள்ள இருக்க, வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட். அப்ப எங்களுக்கு நடக்கிறதா இந்த இது பாப்போம். நல்லா பாருங்க. The external solution concentration is, அப்போ நான் இப்ப என்ன விட வெளியே இருக்கிற கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. External solution concentration is less.
அப்ப யாருக்கு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு? எனக்கு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, நான் இருக்கிற இந்த இடத்துல என்னோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு, வெளியே இருக்கிற கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல உங்ககிட்ட, நான் பேலன்ஸ் பண்ணும், கரெக்டா இல்லையா? So what happens? So let's do the solution of organs. In this case, water will rush into the organs. கரெக்டா இல்லையா? நல்லா பாருங்க, எக்ஸ்டர்னல் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, உள்ள கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கிற நான் கம்மி பண்ணுல, அப்போ வெளியே இருக்கிற தண்ணி உள்ள வந்துடும். அப்படி கேட்கலாம், சார் வெளியே இருக்கிற கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, நீங்க ஜாஸ்தியா இருக்கீங்க, அப்ப நீங்க கம்மியா ஆயிக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அவர் வெளியே இருக்கிற ஜாஸ்தி பண்ண வேண்டியதானே? வெளியே இருக்கிற கான்சென்ட்ரேஷன் நம்மளால ஜாஸ்தி பண்ண முடியுமா? கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? நல்லா பாருங்க, எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இருக்கு, அதுல கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. இன்டர்னல் நான் நிக்கிறேன், என் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, சார் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் கான்சென்ட்ரேஷனை உங்களால ஜாஸ்தி பண்ண முடியுமாங்கிற கேள்வி. நம்மளால என்னைக்குமே கான்சென்ட்ரேஷனை ஜாஸ்தி பண்ண முடியாது. ஏன்? சொல்யூட் மூவ் ஆகாது. மண்டே நல்லா எடுத்துக்கோங்கடா. சொல்லிவிட்டு மூவ் ஆச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ் நான் உள்ள இருக்கிற என்னோட சொல்லிட்டு அங்க அனுப்பி அவனை பெருசாக்கலாம். அப்படி பண்ண முடியல. ஏன்? சால்வெண்ட் மட்டும்தான் மூவ் ஆகும். அப்போ எனக்கு ஒரே வழி என்ன இருக்கு, என்னோட கான்சென்ட்ரேஷனை நான் கம்மி பண்ணி ஆகணும். அப்ப எப்படி பண்ணலாம்? அந்த வெளியே இருக்கிற அந்த தண்ணியை உள்ள கொண்டு வந்துட்டானா என்னோட கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? காட் இட்? இப்ப பாத்துருவோமா? இங்க பாருங்கடா, ஃபர்ஸ்ட் ஹைப்பர் பாத்துருவோம். கிளியர்? இப்ப இது ஹைப்பர் ஐசோ ஹைப்பர். இப்ப பாருங்க, இவன் உள்ள இருக்கிறவன், ஓகே, இப்ப வெளியே இருக்கிறவன், இதெல்லாம் வெளியே இருக்கிறவன். அப்ப இந்த உள்ள இருக்கிற வெளியே இருக்கிறவனுக்கும் பார்க்கும்போது எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் நம்ம எங்க பார்த்தோம் பாத்தீங்களா? எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சென்ட்ரேஷன் இஸ் லெஸ். நல்லா பாருங்க, இங்க லெஸ்ஸா இருக்கு, ஓகே, இங்க ஹையா இருக்கு. அப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் ஹையா இருக்கிற கான்சென்ட்ரேஷன் கம்மி பண்ணுனா இங்க இருக்கிற தண்ணி நேரா உள்ள போயிடும். அப்ப தண்ணி உள்ள போகும்போது செல்லு பெருசாய் குண்டாயிரும். அவ்வளவுதான் விஷயம். அப்படியே நேரா ஹைப்பர் பாருங்க. Here the external solution concentration is greater. இப்போ என்னாச்சுன்னா வெளியே ரொம்ப ஹையா இருக்கு, நான் ரொம்ப கம்மியா இருக்கேன். அப்ப வெளியே இருக்கிறவனை நான் கம்மி பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணும், என்னோட தண்ணியை நான் அனுப்பணும் அவனுக்கு. அப்ப என்னோட எங்கிட்ட இருக்கிற அந்த தண்ணியை நான் அனுப்பும் போது அவன் கான்சென்ட்ரேஷன் என் கான்சென்ட்ரேஷன் பேலன்ஸ் ஆயிடும். ஆனா எனக்கு தண்ணி லாஸ் ஆயிடுச்சு, அது விஷயம், அது பரவாயில்ல. பட் ஓகே, so that the concentration in the solution, in this case water will rush out of organism, rushing out of organs. Clear? புரிஞ்சுதா? இவ்வளவு விஷயம் பாருங்க. அப்ப செல் என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இன்னைக்குமே ரெண்டு என்வாயன்மெண்ட் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். தெளிவா திருப்பி சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் அவ்வளவுதான். ஆஸ்மோசிஸ் பொறுத்த வரைக்குமே சால்வெண்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும், சொல்லிட்டு மூவ் ஆகாது. அப்போ உன்னால என்னைக்குமே கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ண முடியாது, கான்சென்ட்ரேஷன் கம்மி தான் பண்ண முடியும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ண நீ சொல்லிவிட்டு அனுப்பணும், அது நம்மளால பண்ண முடியாது. சோ கான்சென்ட்ரேஷன் கம்மி பண்றதுக்கு சால்வெண்ட் அனுப்பி கம்மி பண்ணிக்கலாம். அப்ப சால்வெண்டோட மூவ்மெண்ட் மட்டும் தான் ஒரே ஒரு விஷயங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அதுல 3 டைப், ஹைப்போ, ஹைப்பர், ஐசோ. அப்ப எது நீங்க ஹைப்பரோ ஹைப்போ ஐசோ படிச்சாலுமே இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ங்கிற ரெண்டு என்வாயன்மெண்ட் கம்பேர் பண்ணி மட்டும் தான் படிக்க முடியும். அப்படி படிக்கலனா இந்த கான்செப்ட் தப்பாயிரும். கிளியர்? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஒன்ஸ் நீங்க இதை புரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. ஓகே, நீங்க இப்ப நினைச்சா கூட நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதி ஃபுல் மார்க் வாங்கலாம். ஆனா நீங்க 10th 12th கண்டிப்பா மாட்டுவீங்க. 10th தப்பிச்சாலும் கூட 12th கண்டிப்பா மாட்டுவீங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் மாட்டுவீங்க. சோ தைரியமா உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் தெளிவா முடிச்சிருங்க. ஓகே, இது என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, differentiate between inhalation exhalation பாத்துருவோமா? another easy topic பாத்துருவோமா? ஓகே, inhalation, the muscles of the diaphragm contract, the muscles of the diaphragm relax. சரி, என்ன சார் எடுத்தோன்னு diaphragmனா என்ன சார்? நல்லா பாருங்கடா, உங்ககிட்ட lungs இருக்குன்னு வெச்சுக்கோ. ஓகே, இங்க ஒரு லங்ஸ் இருக்கு. அப்ப இந்த லங்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு கீழே நமக்கு ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். இந்த ஷீட் பேர் தான் டயப்ரம்னு சொல்லுவோம். ஓகே, லங்ஸ் இருக்கு, கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அப்புறம் ஒரு டோம் ஷேப்ல ஒரு ஷீட் இருக்கு. டோம்னா இந்த தாஜ்மஹால் டோமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இத டயப்ரம். அப்ப இந்த டயப்ரமும் இந்த லங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வர்றதா இந்த இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். இன்ஹலேஷனா உள்ள இருக்கிறது, எக்ஸலேஷன் ரிலீஸ் பண்றோம். இன்ஹலேஷன் உள்ள இருக்கிறது, எக்ஸலேஷன் ரிலீஸ் பண்றோம். பாத்துருவோமா? அப்ப இன்ஹலேஷன் பண்ணும்போது மசில்ஸ் ஆஃப் டயப்ரம் கான்ட்ராக்ட், மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், இன்னும் டைட் ஆயிடும்.
இப்படி நல்ல டைட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? Diaphragm goes downward, the rib moves upwards and outwards. The volume of thoracic cavity increases, air enters the lungs through the nose. இங்க பாருங்கடா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி கொடுத்துறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க. The muscles of the diaphragm relax. First நான் easy terms கொடுத்துறேன். Relax. The diaphragm goes upward. The ribs moves downwards. The volume of thoracic cavity decreases. Air enters the lungs through nose. Air goes out the lungs through nose. அப்ப நீ ஒன்னு படிச்சா, இன்ஹலேஷன் மட்டும் படிச்சா போதும், அப்படி ஆப்போசிட்ல எக்ஸர்சைஸ் எழுதிடலாம். அப்ப நல்லா படிங்க. உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 பாயிண்ட் படிக்கணும் அவசியம் இல்ல. அப்படி படிக்காதீங்க, பயப்படுவீங்க. 10 பாயிண்ட் எழுதணும் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா எழுத மாட்டீங்க. 5 பாயிண்ட் படிங்க. ஓகே, இன்ஹலேஷன் 5 பாயிண்ட் படிச்சீங்கன்னா அப்படியே டிட்டோ எழுதிட்டு அப்படியே ஆப்போசிட் எழுதி எக்ஸர்சைஸ் முடிச்சிடலாம். கிளியர்? அப்ப அது மட்டும் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? இப்போ இந்த இன்ஹலேஷன் என்ன அர்த்தம்? எனக்குள்ள காத்து வரணும். அப்ப எனக்குள்ள காத்து வரணும்னா நான் காத்து இழுத்து கொண்டு வரணும். கரெக்டா? நான் பேசிதான் இருக்கேன். அப்ப காத்து உள்ள வருது போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள வரதா இன்ஹலேஷன். ஓகே, அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டயப்ரம்ங்கிற மசில் கான்ட்ராக்ட் ஆகும். என்ன ஆகும்? டயப்ரம்ங்கிற மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அது கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னோட ரிப்ஸ் வந்து அப்படியே பாருங்க, நல்லா மூச்சுடுங்க. இழுக்கும்போது என்ன ஆகுது? ரிப் வந்து இட் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா பேசிக்க பாருங்க. இன்ஹேல் இப்படி அமைதி உட்காந்து மூச்சு இழுக்கும்போது என்ன ஆகுது? நான் மூச்சு உள்ள இழுக்கிறேன். மூச்சு இழுக்கும்போது என்னோட ரிப்ஸ், இத ரிப்ஸ் கரெக்டா, அந்த ரிப்ஸ் வந்து அப்படியே மேல அப்வர்ட்ஸ் போய் அவுட்வர்ட்ஸ் போகுது, விரியுது. அப்படி மேல போய் விரியுது. அது இந்த பாயிண்ட். ஓகே, இப்படி ஆகும்போது என்ன சார் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, தொராசிக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நல்லா பாருங்க, இப்படி இருக்கிற பகுதி இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்படி இருக்குது. அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல இந்த டயப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ இப்படி இருக்கிற டயப்ரம் கான்ட்ராக்ட் ஆகும்போது இப்படி ஆயிரும், ஸ்ட்ரைட் கூட ஆயிரும். அப்போ இந்த இடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப இந்த வால்யூம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே சார், டயப்ரம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. டயப்ரம் மட்டும் தான் பண்ணுச்சா? நல்லா யோசிச்சு பாருங்க. ரிப்ஸ் பண்ணுச்சு. கரெக்டா? இப்படி இருந்த ரிப்ஸ் வந்து மூச்சு இருக்கும்போது மேல வந்து அவுட் ஆச்சு. அப்ப திருப்பி வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. பாத்தீங்களா? ஓகே, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த பிரஷர் மூலமா அந்த காத்து உள்ள வந்துடும். அப்ப இங்க பாருங்க, மசில் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆகும்போது இப்படி இருக்குடா, ஆக்சுவல் ஷேப் இப்படி இருக்கு. கான்ட்ராக்ட் ஆகும்போது ஸ்ட்ரைட் ஆகுது. இப்ப ரிலாக்ஸ் ஆகும்போது இன்னும் டைட் ஆயிடும். ஓகே, டைட் ஆயிடுச்சு. ரிப்ஸ் என்ன ஆகும்? இறங்கிருச்சு. அப்ப வால்யூம் கம்மி ஆயிடுச்சு. வால்யூம் கம்மி ஆகும்போது திருப்பியும் பிரஷர் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? காத்து வெளியே போயிடும். ஓகே, நீ வந்து சிம்பிளா சொல்லிட்டா, ஒரு பலூன் இருக்கிற, அந்த பலூனை ஊதி வச்சிருக்க, சரியா? அப்ப அந்த பலூனை நீ வந்து அப்படியே அமுக்கும் போது என்ன ஆகும்? வால்யூம் கம்மி ஆகுது. வால்யூம் கம்மி ஆகும்போது பிரஷர் ஜாஸ்தியாகி காத்து வெளியே போக பாக்குது. அதான் இங்க நடக்குது. ஓகே, டயப்ரம் குட்டி ஆகுது, இது குட்டி ஆகுது, வால்யூம் கம்மி ஆகுது, அப்படியே புஷ் பண்ணி அந்த ஏரை வெளியே அனுப்பிடுது. அவ்வளவு விஷயம். கிளியர்? காட் இட்? இதான டயப்ரம். சரிதா உங்களுக்கு? இங்க வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, இங்க வால்யூம் கம்மியா இருக்கு. Okay, அடுத்த விஷயம் பாத்துறோமா? List the different types of metabolism with an example. Metabolism னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் பாத்துறோம். மெட்டபாலிசம் ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஈஸி. ஓகே, மெட்டபாலிசம் எளிமையா சொல்லிட்டா, நீங்க ஒரு பொருளை சாப்பிடுறீங்க. அந்த பொருள் சாப்பிட்டா மட்டும் போதுமா? நம்ம வேலை முடிஞ்சா? நம்ம வேலை முடிஞ்சு, ஆனா பாடிக்கு நிறைய வேலைக்கு என்ன பண்ணும்? சாப்பிட்ட பொருளை குட்டி குட்டியா மாத்தணும். குட்டி குட்டியா மாத்தி அதை வந்து நம்ம செல்ஸ் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அது போகிற வேஸ்ட் ரிமூவ் பண்ணணும். இது எல்லாமே மெட்டபாலிசம். Okay, so metabolism is a total of chemical reactions in the living organism to sustain life. It includes anabolism and catabolism. Anabolism is building substances and catabolism is breaking down substances. Okay, so anabolism is build agudhu, catabolism is break out. Clear? Often metabolites mean breaking down food to produce energy, cellular products and eliminate waste. That's எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும், அது செல்லுக்கு கொடுக்கணும், அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரப்போற வேஸ்ட் ரிமூவ் பண்ணணும். இதுதான் மொத்த மெட்டபாலிசம். ஓகே, சோ அப்ப அது அனாபாலிசம் பாத்துறோம். இப்ப என்ன பார்த்தோம்? அனாபாலிசம் பில்டப் ஆகுது. கரெக்டா பாத்துறோமா? பில்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் சப்ஸ்டன்சஸ் உருவாகுற ஒரு மெட்டபாலிசம் அனாபாலிசம். அழியிற மெட்டபாலிசம் கேட்டபாலிசம். நீங்க என்ன சார் அழியிறன்னு சொல்லும் போது என்ன சார் அது ஆபத்தான்னு கேட்பீங்க. அப்படி இல்லடா, நான் வந்து இப்ப இதுல சொல்றேன் கேளுங்க.
support cell growth, tissue maintenance and storage. அப்படின்னா என்ன? இப்போ இந்த anabolismனா எல்லாம் ஒன்னு சேர்ந்து உருவாகுது. அப்ப இந்த ஒன்னு சேர்ந்து உருவாகும் போது அதெல்லாம் என்ன பண்ணு பாருங்க, எனக்கு செல் growth ஆகும். growthக்கு தேவையானது வந்துரும், மெயின்டைன் ஆகும். எந்த இஷ்யூ வந்தாலும் அது மெயின்டைன் ஆகும். இப்போ ஒரு டேரா இருக்கலாம், ஒரு ஓப்பனிங் இருக்கலாம், அதெல்லாம் மெயின்டைன் ஆகும் அண்ட் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஏன்னா அது எல்லாமே ஒரு 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 டோம்ப் மாதிரி இருக்கு, ஒரு ஒரு பைன் மாதிரி அப்படி நிக்குது. ஓகே, ஃபுல்லா பில்டபிளா நிக்குது. அப்ப ஃபுல்லா அது எனர்ஜியோட ஒரு பவர் ஹவுஸ். அது கரெக்ட். கன்வெர்ட் ஸ்மால் மாலிகூல்ஸ் டு காம்ப்ளெக்ஸ். அப்ப குளுக்கோஸ் கொண்டு இந்த மாதிரி 10 குளுக்கோஸ் சேர்த்து கிளைகோஜன் உருவாக்கும். ஒரு 10 அமினோ ஆசிட் 10 அமினோ ஆசிட் வச்சு புரோட்டீன் உருவாக்கும். இந்த மாதிரி உருவாக்கி நல்ல ஃபுல் பவர் ஹவுஸா நிக்கும், எனர்ஜி ஸ்டோரேஜா நிக்கும். சரியா? அமினோ ஆசிட்ஸ் பாருங்க, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், புரோட்டீன்ஸா மாத்தும், குளுக்கோஸ், கிளைகோஜன் அது சுகர்ஸா மாத்தும். அப்படி கேட்கலாம், அப்போ நீ இந்த குளுக்கோஸ்ங்கிற ஒரு காம்பனண்ட் வச்சு நீ என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது, பிகாஸ் அது சிங்கிள் யூனிட். அப்ப 10 குளுக்கோஸ் வச்சா அது வந்து கிளைகோஜனா மாத்தலாம். அதே மாதிரி அமினோ ஆசிட், ஒரு அமினோ ஆசிட் ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா 10 அமினோ ஆசிட் சேர்ந்துச்சுன்னா அது புரோட்டீனா மாத்தலாம். 10க்கு நான் சொல்ற அப்ராக்சிமேட் நம்பர், அது மாறும். ஓகே, சோ அதான். அப்ப ஃபேட்டி ஆசிட் சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம்? அப்படி சேர்த்து நல்லா கொலஸ்ட்ரால் உருவாக்க முடியும். ஓகே, அப்ப நான் சொன்ன இந்த குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சிங்கிள் யூனிட், மோனோமர் யூனிட். இவங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது அவங்க என்ன மாறும்? பெரிய யூனிட்டா மாறும். அதுதான் இந்த சுகர், என்சைம், கொலஸ்ட்ரால். ஓகே, இப்ப கேட்டபாலிசம் பாருங்க. இப்ப நான் உருவாக்கி வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் உடைக்க போறேன். என்ன சார் பண்றீங்க? உருவாக்குறீங்க, உடைக்கிறீங்க. நான் குளுக்கோஸை வச்சு உருவாக்குன அந்த கிளைகோஜனை நான் உடைச்சாதான் அந்த குளுக்கோஸை நான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். நான் இப்போ என்ன பண்ணேன்? அனாபாலிசம்ல எல்லாம் சேர்த்து வச்சேன். ஓகே, திடீர்னு ஆபத்து வந்துருச்சு. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அது உடைக்கிறதா கேட்டபாலிசம். ப்ரொடியூசர்ஸ் எனர்ஜி. அப்ப நான் அந்த கிளைகோஜன் உடைக்கிறதுக்கு ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். அந்த குளுக்கோஸ் வச்சு நான் எனர்ஜி எடுத்துக்கலாம். Breaks down large molecules like carbohydrates and fats. Energy release fuels anabolism, heats the body and enables muscle movement, breaks chemical units into simple substance and removes waste. அப்ப எனக்கு குளுக்கோஸ் வேணும்போது என்ன பண்ணும்? கிளைகோஜன்ங்கிற அந்த பெரிய மலையை உடைக்க போறேன். உடைச்சு சின்ன பாறையா இருக்கிற அந்த பாறை யாரு? அதுதான் குளுக்கோஸ். அந்த பாறை யூஸ் பண்ணி நான் எனர்ஜி பில்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். ஃபைன். பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ், புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ். அப்போ அனாபாலிசம்ல அமினோ ஆசிட் வச்சு புரோட்டீன் உருவாக்கணும், கேட்டபாலிசம்ல புரோட்டீன் உடைச்சு அமினோ ஆசிட் எடுக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? This is the same thing happens. அடுத்து பாத்துருவோமா? Explain the mechanism. இப்பதான் நம்ம பிரீத்திங் பார்த்தோம், இன்ஹலேஷன், எக்ஸ்ஹலேஷன் பார்த்தோம். அதான் சொல்லி கொடுத்தேன். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம மனசுக்குள்ள பாத்துறோம். சரியா? இன்ஸ்பிரேஷன், ஏர் என்டர்ஸ் த லங்ஸ். நமக்கு தெரியும் எப்படிங்கிறது பாத்துருவோமா? Sternum moves up and outward, diaphragm moves down. ஓகே, ஸ்டர்னம்ங்கிறது இந்த செஸ்ட் போன் சொல்லுவோம்டா. இந்த செஸ்ட் போன் ரிப்ஸ் அதெல்லாம் சேர்ந்து மேல வெளியே போகும்போது இடம் நிறைய உருவாகும். இந்த டயப்ரம் கீழே போகும்போது இடம் நிறைய உருவாகும். இடம் நிறைய உருவாகும் போது வால்யூம் ஜாஸ்தி ஆகும். வால்யூம் ஜாஸ்தி ஆகும் போது பிரஷர் கம்மியாகும். அப்ப பிரஷர் வந்து எங்க ஜாஸ்தியா இருக்கு? வெளியே ஜாஸ்தியா இருக்கு, உள்ள பிரஷர் கம்மியா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக் காத்து வந்துடும். ஓகே, சோ thoracic cavity volume increases, pressure decreases. இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் கம்மியாகும், பிரஷர் ஜாஸ்தியானா வால்யூம் கம்மியாகும். அப்போ மாத்தி வந்து பைஸ் பண்ணுங்க. அப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட லங்ஸ், ரிப்ஸ், ஸ்டர்னம், டயப்ரம் எல்லாம் வச்சு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண உடனே பிரஷர் கம்மியாகுது. பிரஷர் கம்மியான ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? வெளியே இருக்கிற பிரஷர் மூலமா எனக்கு காத்து உள்ள வர ஆரம்பிச்சு. ஏர் flows into lungs for gas exchange with blood. Expansion. Air is expelled from lungs. அப்ப இங்க பாருங்க, lungs recoil, intercostal muscles relax, chest returns to position. இப்போ இப்படி இருந்தது எல்லாமே நார்மல் வருது. அப்ப வால்யூம் கம்மி ஆகுது, பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. அப்ப காத்து வெளியே போயிடுது. அவ்வளவுதான்டா. ஓகே, ஃபைன். காட் an idea? Gas exchange பாருங்க, oxygen concentration is higher in alveoli than blood. Oxygen diffuses into blood and binds with hemoglobin to form oxyhemoglobin. நீங்க எல்லாம் கேப்பீங்க, பிளட் ஏன் முக்கியம்? பிளட் ஏன் முக்கியம்னா, பிளட்ல தான் இந்த ஹீமோகுளோபின்ங்கிற ஆர்பிசிங்கிற பொருள் இருக்கு. அந்த ஆர்பிசில வரக்கூடிய ஒரு பொருள் தான் ஹீமோகுளோபின். அப்ப இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜன்ல சேர்ந்தாதான் என் செல்லுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? நல்லா ஆல்வியோலையில ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது நேரா போய் ஆக்சிஜன் கூட சேர்ந்து இந்த ஆக்சிஜனும் ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபின் பொருள் உருவாக்கும். இவன் தான் என்ன பண்ணுவான்? என் பாடி ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணுவான். ஓகேயா? இப்போ ஆல்வியோலி என்ன சார்? லங்ஸ்ல வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட் பிட் ஆல்வியோலி. அந்த இடத்துலதான் எனக்கு தேவையான ஆக்சிஜன், எனக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே செப்பரேட் ஆகி போகும். நான் இழுக்கும் போது காத்தா இழுக்கிறேன். அப்ப அது காத்துல ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் மட்டும் வேணும். அப்ப அது எல்லாமே மாறுறது எங்க? அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது எங்கன்னா ஆல்வியோலி. கிளியர்? So oxygen blood goes to the heart, then to the body tissues,
Tissues release carbon dioxide carried back to alveoli by blood. Carbon dioxide diffuses from blood to the alveoli is exhaled. என்ன சொல்ல வராங்க? ஈஸியா சொல்ல கேளுங்க. நீ காத்து உள்ள இருக்கும்போது ஆக்சிஜனும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். நேரா ஆல்வியோலைக்கு போய் ஆல்வியோலையில ஆக்சிஜன் வந்து பிரிஞ்சிரும். பிரிஞ்சு அது என் பிளட் கூட சேர்ந்து அது ஆக்சிஹீமோகுளோபின் சேர்ந்து நேரா என் பாடி செல்லு டிஷ்யூஸ்க்கு எல்லாம் போகும். அங்க எல்லாம் போய் என் செல்லு டிஷ்யூல என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணும். எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேஸ்ட் ரிலீஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அதே கார்பன் டை ஆக்சைடு அதே பிளட்ல திருப்பி நேரம் எங்க வரும், ஆல்வியோலைக்கு வரும். வந்து பார்த்தா ஐயோ இப்ப கார்பன் டை ஆக்சைடு வர வெளியே சொல்லி இந்த ஆல்வியோ என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு பிரிச்சு எடுத்து லங்ஸுக்கு வழியா ஏத்தி காத்து வழியா வெளியே அனுப்பிடும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? Diffuses from the blood into alveoli and it is exhaled. Okay, புரிஞ்சுதா? இதெல்லாம் important questions தான். Take your time, take it and understand it. இந்த டவுட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. and also make sure நீங்க வந்து இந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா PDF access பண்ணலாம். and also stay tuned for more updates. Yes, so we'll wind up the session guys. All the very best. Bye bye.